ஆல் ரைட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்க போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபியூ nuances ஆன் பைத்தான் அண்ட் இட்ஸ் யூசேஜ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஃபோல்டர் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஐம் கிரியேட்டிங் எ பைத்தான் ஃபைல். ஐ ரிப்பீட், ஐம் கிரியேட்டிங் எ பைத்தான் ஃபைல், பைத்தான் அண்டர் ஸ்கோர் டே டைம். ஸோ அப்போ டே டைம் ரிலேட்டடாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் லுக் அட் தட் ஃப்ரம் டே டைம் இம்போர்ட் டே டைம். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன் டே டைம் டாட் நவ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே இன்னியோட டே டைம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது என்னது? இது மாடியூல். அந்த மாடியூலில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஐ எம் ட்ரைங் டு கெட் திஸ் ஒன் நவ். இது எல்லாமே டிஃபால்ட் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு லிஸ்ட் தெரிஞ்சிருந்தா வி கேன் ஜஸ்ட் கன்சியூம் ஆர் வி கேன் யூஸ் இட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுறேன். ரீநேம் பண்ணிட்டு தெரியாம அந்த ஃபைல் நேம் டே டைம் வைக்கிறேன். ஓகே, ஸோ என்ன ஆகுது? த மொமெண்ட் ஐ கன்வெர்டட் தட் ஃபைல் இன்டு அ டிஃப்ரெண்ட் நேம் கால் டே டைம், யூ கேன் சி இட் இஸ் நோ கெட்டிங் ரிஃப்ளெக்டட் இன் ரெட் கலர். ஸோ எப்பவுமே ஒரு லைப்ரரி கீழே இந்த மாதிரி ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா எரர்னு அர்த்தம் இல்லையா? ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன். ஆஸ் யூ கேன் சி cannot import datetime from partially initialized module. அப்போ என்ன நடக்குது? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் லைக்லி டியூ டு த சர்க்குலர் இம்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ரிப்பீட், மோஸ்ட் லைக்லி டியூ டு த சர்க்குலர் இம்போர்ட். இந்த மெத்தட் வந்தால் என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஃபைல் நேமை தப்பாக வச்சுருப்பீங்க. தப்புனா என்ன மீனிங்? நல்லா புரிஞ்சுக்கணும். எதை நம்ம லைப்ரரியாக யூஸ் பண்ணுறோமோ, தட் மீன்ஸ் இம்போர்ட் போட்டு யூஸ் பண்ணுறோமோ அதே நேம் உங்கள் ஃபைலாக இருக்கக்கூடாது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே, ஓகே, இதை காப்பி பண்ணிட்டு இதை கமெண்ட் பண்ணிட்டு they will go and create another python file, python data பழைய மாதிரி ஃபைலை கிரியேட் பண்ணி அதில் நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், மோகன் நான் தான் இங்கே ஃபைல் நேம் மாற்றிட்டேன் இல்லையா, எதுக்கு திருப்பியும் டே டைம் வந்து எரர்லேயே காமிக்குதுன்னா இதுதான் பைத்தனோட நுவான்சன்ஸ். என்ன நடக்கும் ஜென்ரலானா, இம்போர்ட்ன்றது என்ன? கொண்டு வான்னு அர்த்தம் இல்லையா? அப்போ ஃப்ரம் டே டைம் இம்போர்ட் டே டைம் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இட் கோஸ் அண்ட் பிக்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் த மாடியூல் கால் டே டைம். அப்போ என்ன பண்ணும்? கரண்ட் டைரக்டரி வழியா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நான் ஒருத்தர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு மார்க்கர் எடுத்துட்டு வாங்க சொன்னீங்க, என்ன பண்ணுவீங்க? நம்ம கிளாஸ் வழியாக தான் ஃபர்ஸ்ட் போவீங்க. அப்போ எங்கே நீங்கள் இம்போர்ட் பண்ணாலும் அது முதல்ல ட்ராவல் பண்ணக்கூடிய பாத் எதுனா நம்மளோட கரண்ட் டைரக்டரி. ஸோ நம்மளோட கரண்ட் டைரக்டரி எது? இந்த YT சீரிஸ். அப்போ இந்த கரண்ட் டைரக்டரி வழியாக போகும்போது இன்னொரு ஃபைல் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மாடியூல் நேம்ல இருக்கு. இங்கே பாருங்க டே டைம்னு இருக்கு. அதனால தான் பிரச்சனை வருது. ஸோ ஓவரால் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நம்ம இம்போர்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ அதை கரண்ட் ஃபைல் நேமாகவோ இல்லை அதே லைப்ரரி நேமில் எந்த ஒரு ஃபைலுமே நீங்கள் வச்சிருக்க கூடாது. ஆன் தி அதர் வே அரவுண்ட், டபுள் என்ஷூர் தட் எ ஃபைல் நேம் கேன் நாட் பி எ லைப்ரரி நேம். மூணாவது, அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறேன், ஒரு ஃபைல் நேம் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ப்ரிஃபிக்ஸ் போட்டுக்கோங்க. பைத்தான் அண்டர் ஸ்கோர், மஷின் லேர்னிங் அண்டர் ஸ்கோர், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டிங்கன்னா என்னதான் லைப்ரரி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணாலும் நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் போட்டதால அந்த லைப்ரரியோட பிரச்சனை இருக்காது. ஸோ பாயிண்ட் என்னங்க, லைப்ரரி நேம் கேன் நாட் பி யுவர் ஃபைல் நேம். கரண்ட் ஃபைல் மட்டும் இல்லை, எந்த ஃபைலாக இருந்தாலும். அதனால தான் நான் எப்பவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபைலை கிரியேட் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ப்ரிஃபிக்ஸ் போட்டுட்டு போடுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.